ஹலோ ஃப்ரெண்ட், 11/6 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இதில் சுற்றியும் 6 புள்ளி இருக்குது இல்லையா? 6 புள்ளி, இதுக்கு கீழே ஒரு புள்ளி இருக்குது. இதோட சேர்த்து இப்படி போட்டுக்கலாம். இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். அந்த ஓரத்தில் கொஞ்சம் கலர் கொடுத்துக்கலாம். இந்த நடுவில் வேறு ஏதாவது டிசைன் உங்களுக்கு தோணுச்சுன்னா போடுங்க. நான் சும்மா ஒரு கோடு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இந்த கார்னரில் இப்படி 3 புள்ளி இருக்குது இல்லையா? இதை முதல்ல போட்டுக்கலாம். நம்ம இங்கேருந்து இப்படி போய் இதை இது பண்ணி இப்படி நடுவில் வந்துடலாம். அதே போல் இந்த பக்கம் இங்கேருந்து இந்த 3வது புள்ளிக்கு போய் இப்படி நடுவில் வந்துடலாம். இதே போல் 6 பக்கமும் போட்டுக்கலாம். இந்த 3 இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இந்த நடுப்புள்ளிக்கு வரும். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் இப்படி போய் இந்த நடுப்புள்ளிக்கு வரும். இப்போ இந்த 3 இந்த புள்ளியிலேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இந்த நடுப்புள்ளிக்கு வரும். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் இப்படி போய் இந்த நடுப்புள்ளிக்கு வரும். இப்போ இந்த 3 இப்போ இங்கேருந்து இந்த நடுப்புள்ளிக்கு இது இந்த பக்கம் இப்படி. இப்போ இந்த 3 புள்ளியும் இந்த 3 புள்ளியும் தான் நம்ம இதுக்கு எடுக்க போகிறோம் இல்லையா? இப்போ இந்த நடுப்புள்ளி இப்போ இந்த 3 இப்போ 6 பக்கமும் இதை போட்டுட்டோம். இப்போ அடுத்தது இந்த புள்ளியை இப்படி ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்து இதோட கொண்டு வர போகிறோம். இப்படி இந்த புள்ளி இந்த நடுவில் இப்படி சுற்றி வருது. இந்த நடுப்புள்ளியில் 2 பக்கமும் இப்போ இந்த ஒரு புள்ளி இருக்கு இல்லையா? இதோட ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு இடையில் ஒரு புள்ளி இருக்குது இல்லையா? அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா புள்ளிகளையும் போட்டாச்சு. மீதி தான் நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ இந்த 2 புள்ளி இருக்குல்ல, இதோடு சேர்த்து இப்படி ஒரு கோடு. அதே போல் இதில் இந்த 2 புள்ளியும் இதோடு சேர்த்து ஒரு கோடு. அதில் ஒரு அழகுக்காக
ரவுண்டாக போட்டிருக்கேன். வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை இப்படி ஒரு இது மாதிரி கூட போடலாம். இல்லாட்டி போனால் இப்படி போடலாம். நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி அதை மாற்றி மாற்றி போடலாம். இப்போ இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல சென்டரில், அதில் ஒரு சின்ன டிசைன். அதில் கலர் கொடுத்துடலாம். இப்போ இந்த நடுவில் ஒரு ரவுண்டு போட்டோம்ல, இதிலே இப்படி 2 கோடு போட்டுக்கலாம் இதை ஜாயின் பண்ணுறதுக்கு. நான் இதில் கலர் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டால் கலர் கொடுங்க, இல்லாட்டி போனால் அது சும்மாவும் இருக்கலாம், பரவாயில்ல. இல்லை ஒரு கோடு மாதிரி போடுங்க, ஏதோ ஒரு டிசைன் போடும். இப்போ இந்த ஓரத்தில் இப்படி ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம் எல்லா பக்கமும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ ஒரு டிசைன் போட்டிருக்கோம். இதுலேருந்து இப்படி ஒரு கம்பி, இதுலேருந்து இப்படி ஒரு கம்பி, இதே போல் 6 பக்கமும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு வி மாதிரி வருது. இதெல்லாம் நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி இது என்ன எவ்வளோ வேணாலும் நம்ம பெருசாக போட்டுக்கிட்டே போக முடியும். டிசைனு சேர்த்து சேர்த்து போடலாம். இதோட 2 பக்கத்துலேயும் ஒரு